Hello students, have a cheerful day. Today we are going to learn a poem. The topic of the poem is the poem of adventure. Already I have given warm up and we have learned two paragraph the adventure. Okay, today we will continue that poem. Okay, we recall the two stanzas also. Deep inside the mountain, the adventure hide themselves. They are all forms and shapes. They have excellent ending because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. Yes, if you see a mountain, deep inside the mountain, the adventure hide themselves. இப்போ நம்ம ஒரு பெரிய மவுண்டெயின் எடுத்து நம்ம அதுக்குள்ளே பார்க்குறப்ப அதுக்குள்ளே நிறைய சாகசங்கள் புதஞ்சிருக்கும். தே ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ். ஒவ்வொரு வடிவத்துலேயும் ஒவ்வொரு உருவத்துலேயும் அந்த அட்வென்ச்சர் இருக்குது. இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு மவுண்டெயின்குள்ளே நம்ம போய் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற எல்லாமே ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்குது. தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸலண்ட் எண்டிங் இருக்கும். பிகாஸ் தோஸ் தட் லிவ் தர் லைஃப்ஸ் இன் அட்வென்ச்சர். இங்கே நம்ம இந்த டீப் இன்சைடு த மவுண்டெயின் அப்படிங்கிறத நம்ம மவுண்டெயினாகவே எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல அட்வென்ச்சர் சாகசம் புரிஞ்ச நம்ம ஒரு பர்சனாக கூட நம்ம அதை வச்சுக்கலாம். அப்படி நாம் ஒரு சாதனை புரிஞ்சவங்களை நம்ம பார்க்குறப்போ அவங்க நிறைய அட்வென்ச்சர் செஞ்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட எண்டிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படின்னா அவங்க அந்த அட்வென்ச்சரில் வின் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தோஸ் தட் லிவ் தர் லைஃப்ஸ் இன் அட்வென்ச்சர். ஏன்னா அவங்களுடைய லைஃபையே ஒரு அட்வென்ச்சரில் தான் வாழ்ந்திருப்பாங்க. சி த வேர்ல்ட் இன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வே. இந்த உலகத்தை நம்ம ஒரு ஸ்பெஷல் வேல நம்ம பார்க்கணும். அப்படி யாருக்கு அந்த ஸ்பெஷல் வேலை பார்க்குற திறமை இருக்குதோ அவங்க தான் ஒரு நல்ல அட்வென்ச்சர் செய்கிறவங்களா இருப்பாங்க. நார்மல் வேலை பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம ஒரு லைஃப்பை ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை ஒரு அட்வென்ச்சராக மாற்றிக்கணும். டு அட்ராக்ட் த அட்வென்ச்சர்ஸ் இன்டு பேட்டர்ன் ஆஃப் ஹேபிட் யூ ஒன்லி நீட் டு க்ளோஸ் யுவர் ஐஸஸ் அண்ட் ஆஸ்க் தம் டு எம்ப்ரேஸ் யூ. You can also imagine that you are transparent and feel the wind stream through you. Instead of going against you, or imagine they are tiny little wings on your back, and every time you can take a new step, you bounce a bit. Yes. To attract the adventures into the pattern of habit. இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறத எப்படி நம்மளை அட்வென்ச்சர் நோக்கி நம்மளை செலுத்துறதுங்கிறதுனா நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஹேபிட் இருக்கணும். அதாவது ஒரு முறையான பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். அவங்களால தான் அந்த அட்வென்ச்சரை எதிர்கொள்ள ஒரு திறமை அவங்ககிட்ட இருக்குது. யூ ஒன்லி நீட் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். நம்ம கண்களை நல்லா நம்ம மூடி அண்ட் ஆஸ்க் தம் டு எம்ப்ரேஸ் யூ. நம்ம மனசார அந்த அட்வென்ச்சரை நம்ம விரும்புகிறப்ப அது நம்மளை என்ன பண்ணு எம்ப்ரேஸ் பண்ணும். அப்படின்னா தழுவுறது, கட்டிப்பிடிக்கிறது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த அட்வென்ச்சர் நம்மளுக்கு பிடிச்சமான ஒன்றாகும். யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்னா அது நம்மளுக்கு வர்றது. நம்ம மனசார நம்ம இந்த அட்வென்ச்சர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்வென்ச்சர் நம்மளை என்ன பண்ணு நம்ம கூட இணைஞ்சிரு. And feel that wind stream through you instead of going against you. அது காற்று வேகமாக அடிக்க அப்படி நம்ம அந்த அட்வென்ச்சர் நம்ம மனசார நம்ம விரும்பி நம்ம அதுக்கான எல்லா இன்புட்ஸும் நம்ம போடுறப்போ அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காது. நம்மளுக்கு நம்ம கூட தானே காற்றா அது நிற்கும். ஆர் இமேஜின் தே ஆர் டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யுவர் பேக். நம்ம ஒவ்வொரு அந்த அட்வென்ச்சரில் செய்கிற ஒரு சின்ன காரியத்துலேயும் நம்ம வெற்றி பெறப்போ நம்மளுக்கு பின்னாடி ஒரு ரக்கம் முளைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் யூ டேக் எ நியூ ஸ்டெப் டு பவுன்ஸ் எ பிட். அட்வென்ச்சரை வி கான் அச்சீவ் இன் அ டே. சரியா, நம்ம எந்த ஒரு அட்வென்ச்சரையும் ஒரு நாளில் நம்ம முடிச்சிட முடியாது. டேஸ் அண்ட் டேஸ் ஆர் வீக்ஸ் அண்ட் வீக்ஸ், மந்த் அண்ட் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் வி நீட் டு ஃபைட், வி நீட் டு ஒர்க்
ஹார்ட், நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப தான் அட்வென்ச்சர் வந்து நம்ம எம்ப்ரெஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அட்வென்ச்சர் நம்மளே எம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்போ அப்படி நம்ம அந்த அட்வென்ச்சரில் நம்ம ஒரு எடுத்தோடனே பெரிய வெற்றி கிடைக்காது, ஒரு சின்ன சின்ன வெற்றி கூட நம்மளுக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அந்த அன்னைக்கு பின்னாடி ரக்கம் முளைச்சி நம்ம உயர பறக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை நம்மளுக்கு அது கொடுக்கு. மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஆன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹாவ் தி கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். Back in the days of old, when knights were bold, who with a sword or lance in armor sought romance. Maybe life itself is one big adventure. நம்ம லைஃபே பார்க்குறப்ப அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம போராடி தான் சாதிக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து கரெக்டான வழியில் நம்ம சாதிக்கிறதுக்கு போராட வேண்டியதாக தான் இருக்குது. நம்ம வந்து கடந்த காலத்தை நம்ம வரலாறு எல்லாம் நம்ம போய் பார்க்குறப்ப நம்ம வீரர்கள் போராடினது அது எல்லாமே ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். ஒரு போரில் வந்து எதுக்கால நின்று அவங்க போரிடுறாங்கன்னா எந்த டைமில் வேணாலும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், யார் வேணாலும் தாக்கலாம். அப்போ அவன் எதிர்த்து நிற்கிறான்னா அந்த இடத்துல அவன் வந்து ஒரு சாகசத்தை மேற்கொண்டு தான் நிற்கிறான். அர்மர் அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்பு கவசம், நம்ம தோல் அணிஞ்சிக்கிற இந்த நம்ம முன்னாடி அணிஞ்சிக்கிறது ஏதாவது அம்போ அதெல்லாம் பாயாமல் இருக்கிறதுக்கு கட்டிக்கிற கவசம். It was the age of chivalry long ago in man's history. When you fight for righteous cause, one did gain considerable applause. Yes, it was the age of chivalry. இந்த இடத்துல chivalry அப்படிங்கிறதுனா என்னன்னா ஒரு ஹேபிட். ஓகே, long ago in man's history when to fight for righteous cause one day gain considerable applause. Yes, நம்ம வந்து எல்லா ஹிஸ்ட்ரி நம்ம ஒரு சாதிச்சவங்களெல்லாம் நம்ம போய் பார்க்குறப்ப நம்ம வந்து எப்போ ஒரு ஃபைட் ஃபார் ரைட்டர்ஸ் காஸ் நம்ம சரியான ஒன்றுக்காக நம்ம போராடுறப்ப அது வந்து உடனடியாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒன் இட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். நம்ம நல்ல விஷயத்துக்காக போராடுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு கன்சிடரபிள்னா ஒரு குறிப்பிடத்தக்க அப்ளாஸ்னால் பாராட்டு நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி. தே டீம்டு themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. Oh, they would strike heavy blows on all of their opponents and foes in an one compact defying death as crowds watched with abated breath. Yes, it was mainly for show love and glory. They deemed themselves being worthy. இப்படி இந்த அட்வென்ச்சர் செய்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய அட்வென்ச்சர் மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வென்ச்சர் அவங்க மேற்கொள்கிறப்ப அவங்க தே பிகம் அ worthy டு கேப்சர் தி ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன். மெய்டன்கிறது வந்து அவங்களுடைய பேர். விச் வாஸ் த மோஸ்ட் டிசையர்ட் ப்ரைஸ் லேடன். லேடன் அப்படின்னா என்னென்னா ஹெவிலி லோடட் வித் சம்திங், நிறைய இருக்கிறது. சரியா? ஓ, தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளோஸ் ஆஃப் ஆல் த. இப்போ போரில் எல்லாம் நிற்கிறாங்க, வீரர்கள் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்போனன்ட்ஸ் ஃபோர்ஸ்னால் எனிமீஸ் எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து லவ் அப்படின்னா நாட்டு மேலே இப்போ போர் வீரர்களுக்கெல்லாம் போரில் இப்போ காஷ்மீர்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்க வந்து காசுக்காக மட்டும் அங்கே இருக்கிறது இல்லை. அவங்க தே லவ் த கண்ட்ரி, அவங்களுடைய க்ளோரி, நாட்டினுடைய க்ளோரி இது எல்லாம் யோசித்து தான் அவங்க வந்து இருக்காங்க. நிறைய ஆப்போனன்ட்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, இறப்புக்கெல்லாம் அவங்க பயப்படுறதே இல்லை. எஸ் க்ரௌட் வாட்ச்டு அபைட்டட் பிரீத். இந்த மாதிரி இதே தான் நம்ம அட்வென்ச்சர் அப்படிங்கிற இதையை வந்து பார்க்குற க்ரௌட் எப்படி பார்க்குறாங்கன்னா சொல்ல முடியாத அளவு வியப்போட பார்க்குறாங்க. எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் ஓ that courage and strength came to the fore.
where there was their life and death struggle. Such issues at hand the knights would juggle. Yes, நம்ம இந்த போர் வீரர்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்ப இட் வாஸ் ஃபார் பேக் அண்ட் தோஸ் டேஸ் ஆஃப் போர். இப்போ நம்ம பழைய காலத்தில் போர் புரிஞ்சப்போ பெரிய டெக்னாலஜி எல்லாம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணணும், போய் போரிடுவாங்க. இப்போ வந்து அணுகுண்டு போடுறாங்க. இப்போ அணுகுண்டு வந்து போடுறாங்கன்னா அது அந்த குண்டு தான் நிறைய பேர்த்து கொள்ளுது. போர் புரியிறப்ப வந்து தாக்குதல் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் இன்னொரு படை வீரர்களை தாக்கி அப்படி வந்து இறந்தவங்க தான் அதிகா. அப்போ அவங்க வந்து எவ்வளோ தைரியமாக அவங்க அந்த களத்தில் இறங்கி போர் புரியுறாங்க. இது வந்து பெரிய ஒரு அட்வென்ச்சர். த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு த when there was this life and death struggle. அவங்க வந்து வாழ்க்கைக்கும் இறப்புக்குமான ஒரு ஸ்ட்ரகிளை தான் அவங்க மேற்கொள்கிறாங்க. அந்த இஷ்யூஸ் அந்த எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, எப்படி வந்து இந்த ஜக்லர்ஸ் அப்படின்னா 3-4 பாலை வச்சுக்குவாங்க, மேலே தூக்கிவிட்டு வீசி எதுவுமே கீழே விழுகாமல் பிடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து போர்க்காலத்தில் இருக்கிற அந்த வீரர்களுடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. அவங்க வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையில என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்க. அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி ஃபெய்த் அண்ட் கிங் noble impression on people's mind would ring, that even though the ages and held in high esteem, those knights in shining armor to now all seem. And in fighting, இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, the soldiers they are fighting for the country faith, நம்பிக்கை, சரி, அவங்க நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கை. அண்ட் அந்த நாட்டை ஆள்ற மன்னருக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க நோபல் இம்ப்ரெஷன் அண்ட் பீப்புள்ஸ் மைண்ட் வுட் ரிங். அப்படி அவங்க போய் போராடுறப்ப அந்த சோல்ஜர்ஸ் பற்றி மக்கள் மைண்டில் எப்படி இருக்குது, ஒரு நோபல் இம்ப்ரெஷன், ரொம்ப உயர்ந்த இடத்துல வந்து இவங்களெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம். தட் ஈவன் தோ த ஏஜஸ் அண்ட் ஹெல்ட் ஹை எஸ்டீம்னா ஒரு பெரிய மரியாதை வந்து அவங்க மேலே உருவாகுது. தோஸ் நைட்ஸ் இன் ஷைனிங் ஆர்மர் டு நவ் ஆல் சீம். அப்படியே அந்த அப்படி நாட்டுக்காக உண்மையாக உழைச்ச அந்த அட்வென்ச்சர்ஸான சோல்ஜர்ஸு இன்னும் வந்து அந்த அர்மரோட நம்ம கண் முன்னாடி நிற்கிறாங்க, அந்த பாதுகாப்பு கவசத்தோட. There are many legends based on the heroic exploits, a legacy of tales which have been told with much thought, highlights aspect of human wisdom related to virtue and vice. And the lessons to be learned are those goodness and sacrifice. Yes, there are many legends based on the heroic. Even the போர் வீரர்களுடைய லைஃப் அப்படி இருக்குது. அவங்க எப்பவுமே தே கெட் நோபல் இம்ப்ரெஷன் அமாங் த பீப்புள். இட் இஸ் நோ டவுட். இதில் வந்து எந்த ஒரு டவுட் இல்லை. நம்ம போர் வீரர்கள் வந்து எப்பவுமே மக்களுடைய மனதில் அவங்க தான் ஹீரோ. அவங்களுக்கு வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு நோபல் பிளேஸ் நம்ம எல்லாருமே கொடுத்து தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்ப துன்பம் இது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போய் போராடுறாங்க. இப்போ வந்து அவங்கள விட்டு நம்ம லெஜண்ட்ஸ் வேறு எந்த ஃபீல்டு இருக்கிற லெஜண்ட்ஸ் எடுத்துட்டா கூட அவங்களுடைய ஹீரோயிக் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு லெகாசி டெய்ல் இருக்கதா செய்யுது, ஒரு கதை இருக்குது. ஹைலைட்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு விச்சோர் அண்ட் வைஸ். அவங்க வந்து அப்படிப்பட்ட பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குட் மாரல் ஆட்டிடியூட் பீப்புளாக இருப்பாங்க. அண்ட் த லெசன் டு பி லேர்ன்ட் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். அப்படிப்பட்ட அந்த லெஜண்ட்ஸினுடைய வாழ்க்கையை, அந்த வீரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கிறப்ப வி கேன் கெட் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். அவங்களுடைய குட் ஆட்டிடியூட், அவங்களுடைய தியாகம், இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். History usually repeats itself time and again. As it often happens, a situation comes when we are asked to something for a just cause, and acting with chivalry we shouldn't pause. எஸ், ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி மூலமெல்லாம் நம்ம இதுதான் தெரிஞ்சுக்கிறோம். யார் எப்படி ஒரு அட்வென்ச்சரபுளாக இருந்தாங்க, யார் எப்படி அவங்களுடைய லைஃப்பை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இப்படி நல்ல இப்போ நம்ம இந்திய நாடு இந்தளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து எவ்வளவோ பேர்த்துடைய ஸ்ட்ரகிள், சாக்ரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கதா செய்யுது. அதெல்லாம் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி லேர்ன் பண்ணுறப்ப சொல்கிற ஹிஸ்ட்ரி எப்போவுமே இந்த மாதிரியான அட்வென்ச்சர் பீப்புள்,
சாக்ரிஃபைஸ் பீப்புள், நோபல் பீப்புளினுடைய கதைகளை சொல்லிகிட்டே தான் இருக்கும். we are asked to something for just cause and acting with chivalry we shouldn't pass. அப்போ இதெல்லாம் நம்ம சும்மா ஏதோ படித்தோம் அப்படின்னு அதை விடாமல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அட்வென்ச்சர் போயம்னுடைய மெயின் எய்ம். எ பர்சன் நீட் டு ஹாவ் லிவ் வித் அன் அட்வென்ச்சர், ஒரு எய்ம், இதெல்லாம் ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எய்ம் இல்லாத லைஃப் வந்து ஒரு லைஃபே இல்லை. நம்மளுக்கு ஒரு கோல், ஒரு எய்ம் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வி ஒர்க் ஃபார் தட், நம்ம அதுக்காக ஒரு ஹார்டு ஒர்க் பண்ணுவோம். நம்மளுடைய லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வி ஹாவ் லேர்ன்ட் திஸ் poem. It is a wonderful and meaningful poem. The author was George Crocus, was born on 13th June 1951 in Samos, Greece. Greece நாட்டை சேர்ந்த இவர் now lives Melbourne, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர். He is an aspiring poet who has written quite number of poem inspired by nature, science, philosophy. நேச்சர் பற்றி, சயின்ஸு, philosophy பற்றி he wrote many poems and spiritual aspect of life. He has studied Eastern and Western religion and associate philosophy for over 35 years and has practiced various forms of yoga and medicine. இவருக்கு வந்து எல்லா he is thoroughly knowledgeable with all டிபார்ட்மெண்ட், யோகா, சயின்ஸ், ஃபிலாசபி, இப்படி ஸ்பிரிச்சுவல், இது எல்லாத்தையும் விரும்பி அதனை பற்றி எழுதக்கூடிய ஒரு ஆத்தர் இவர். அப்போ நம்ம இந்த போயம்லேருந்து வி லேர்ன் அட்வென்ச்சர் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி important. Everybody should keep aim in our life and we need to work hard for that. Yes, in this poem first we will going to learn take the first stanza. Okay, in this stanza we can't say the rhyming pattern. Habitizes you. Okay, adventure on old bold lands, romance. அப்போ இதை எடுத்து பார்க்குறப்ப இப்போ இந்த மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் இன் திஸ் ஸ்டான்ஸா, அட்வென்ச்சர் ஆன், இந்த ரெண்டுமே both are not the same pronunciation. அப்போ இது ஏ பி, these are same pronunciation, old bold. அப்போ சி சி, டி டி. அப்போ they have given this stanza, we need to write the rhyming scheme A B C C D D. For in this A A B B, like that we need to write the rhyming scheme. Is here they have given read and understand. Yes, here they have given appreciation question. Read the lines. Deep inside the mountain the adventurers hide themselves. Where do adventurers hide? Deep inside the mountain. Yes, இதில் வந்து நம்ம while you learn the poem நம்ம லேர்ன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நல்லா இமேஜின் பண்ணணும். எப்பவுமே வந்து போயம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு மீனிங்கும் இன்டைரக்டாக இன்னும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு மீனிங்கும் இது போயமெல்லாம் கன்வே பண்ணாது. நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் சொல்லிக்கு வந்து நம்ம மவுண்டெயினே நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த சாதனையாளர்களெல்லாம் வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி தான். அப்போ அவங்களுக்குள்ளே போகிறப்ப நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ரெண்டு பொருளையும் நம்மளுக்கு உணர்த்தும். அப்போ வேர் டு அட்வென்ச்சர் ஹைட், இங்கே எதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, டீப் இன்சைடு த மவுண்டெயின். அப்போ நம்ம படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணி, இங்கே டூங்கிறது ப்ரெசன்ட், அப்போ ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். They are of forms and shapes. They have an excellent ending. What do you have an excellent ending? இதுலேருந்து excellent ending. அப்போ you need to read the poem. At the time you can understand. எதை வந்து excellent ending எதுக்கு இருக்கும்? அப்போ நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்குறப்ப அட்வென்ச்சருக்கு தான் எப்பவுமே excellent ending இருக்குது.
When to fight for righteous cause, one did gain considerable applause. When will one get an applause? When one fight for righteous cause, he will get applause. And in fighting for their country, faith and king, noble impression on people's minds would ring. What does noble impression mean? நோபல் இம்ப்ரெஷன் அப்படின்னா நோபல் பர்சன் அப்படின்னா நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வச்சுருக்க. அப்படி நோபல் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு யூ ஷுட் ஃபைண்ட் யூஸ் டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் மீனிங் அண்ட் ரைட் கரெக்ட் ஆப்ட் வேர்டு. ஹூ கேன் லிவ் எ நோபல் இம்ப்ரெஷன், யார் அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த லைன் நீட் டு ரீட் த 2 lines கேர்ஃபுல்லி. ஏன்னா அந்த 2 லைனில் கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். There are many legends based on their heroic exploits, a legacy of tale which have told with much truth. What does heroic exploits mean? Yes, இதுக்கு heroic உங்களுக்கு தெரியும். The exploitsக்கு you should find out meaning and write. What are legends? Already we have discussed legends. இதப்போ இதில் நீங்கள் யூ ஷுட் ரீட். இதில் எதை வந்து லெஜண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ தேர் ஆர் மெனி லெஜண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஓகே, அப்போ யூ ஷுட் கிவ் ரீட் த போயம் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறதுக்கு தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி. வாட் இஸ் அன் அட்வென்ச்சர்? டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நைட்ஸ். வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அன் அட்வென்ச்சர்? இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. லிட்டரி அப்ரிசியேஷன். பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ். ரைட் டவுன் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னால் அடுத்தடுத்தது நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் அது ஒரே சேம் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ நம்ம பார்க்குறப்போ இந்த தரவை நம்ம செக் பண்ணுறப்போ வி வில் கெட். ஃபார் இதில் ஹைலைட் ஹியூமன். ஓகே, லெசன்ஸ் லேர்ன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இது எல்லாம் இட் இஸ் அ பிக் போயம். நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா ஷூலி வில் கெட். கான்க்ரீட் கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் கான்க்ரீட் போயம். கான்க்ரீட் போயம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் words that have been placed in such a way that they make the shapes of an object and also the word to describe the object. Start by making a simple outline of a shape or object. ஒரு அனிமல் பற்றியோ ஃபுட்பாலோ அந்த மாதிரி அப்புறம் லார்ஜ் இனஃப் டு ஃபில் எ பீஸ் ஆஃப் பேப்பர். அப்போ இதுதான் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் போயம். ஓகே, எஸ், this poem has over. You should enjoy the poem again and again. You should read the poem yourself. You should read loudly and enjoy the poem thoroughly. I hope you can understand the poem. You should keep the good points, moral values in the poem. You should keep in your mind. Okay, thank you children. We will meet in the next class.